வணக்கம். இது என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா, ஒரு ஆஃப்செட் ஃபிக்ஸ் பண்ணுதேன். அதாவது இந்த ஒரு 300 மீட்ரு பொலியில் சென்டரில் ஒரு பெண்டு இருக்குது. ஆனால் இந்த 300 மீட்ரு பொலியை அங்கங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் தான் நிற்கி. ஆள் நின்றுலாம் ஆஃப்செட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம மிஷினை வச்சு அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு ஹைலைட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் இது பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. இந்த இருக்கா, இந்த ஒரு கல் இருக்குது. ஆனால் இந்த கல் தப்பு. இந்த கல் தப்புங்கிறத நம்ம இப்படி, அதாவது என்னென்னா, ஒரிஜினல் கல் சர்வே பண்ணனால தான் இந்த கல்லை தப்புன்னே நம்ம சொல்ல முடியும். இது வந்து ஒரு பெண்டு கல். ஆக்சுவலாக இது வந்து கல் வந்து பிடுங்கி நட்டுருக்காங்க. இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வச்சு அளந்து இதுதான் என் பொலி அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். அது ஒரு காலமும் பிரச்சனை முடியாது. அப்போ இந்த கல் தப்பாக ரைட்டாங்கிறத நம்ம இந்த மிஷினை வச்சு ஒரு இவ்வளோ நேரத்துக்குள்ளே பாயிண்ட் டு பாயிண்ட் அடிச்சாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கத மறுபடியும் ரீசெக் கூட பண்ணுவோம், இது நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்ட்டு. அதே சவுண்டு, அதே பாயிண்ட்டு. அப்போது இந்த மாதிரியான, அதாவது கல்லுகளே ஒரிஜினல், அதாவது பழைய சர்வேகள்லையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காலப்போக்கில் ஏதாவது பிடிங்கி நட்டுருக்கலாம், இல்லை அப்படின்னா தப்பாக இருந்திருக்கலாம். அது தெரியாமல் அதிலேருந்து அளந்து குழப்பங்கள் பெருசாக தான் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சர்வே பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, சண்டை போட்டுகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அனுப்பி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள். கண்டிப்பாக மிஷின் சர்வே பண்ணுங்கள்.